கடந்த கால நினைவுகளெல்லாம் மறந்து தன்னுடைய வளர்ப்பு அம்மா அப்பாவோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க பார்த்தா நம்ம ஹீரோயின் செஞ்ச சின்ன தப்புனால அவங்களுடைய கடந்த காலம் மறுபடியும் அவங்கள துரத்த ஆரம்பிக்குது. அதுலேருந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்ல போகிற படத்தோட பேர் தான் தி விச். ஸோ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் தினமும் போடுற படம் உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் குழந்தைகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி ஒரு சில விஷுவல்ஸை காட்டுறாங்க. இதை வச்சு பார்த்தா இவங்க பழங்காலத்துலேருந்து குழந்தைகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாங்க போல். அங்கே கட் பண்ணால் ஒரு லேடியை காட்டுறாங்க. அந்த லேடி ஒரு பாலடைஞ்ச பில்டிங்குள்ளே போகிறாங்க. அவங்க போகிற வழியில் பார்த்தா அந்த இடமே பார்க்கறதுக்கு ஒரு ரத்த கலரியாக இருக்குது. அவங்க நேராக போயிட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா ஒரு 4-5 பேர் ஏதோ ஒரு விஷயத்தை பெட்ஷீட்டால் மூடி வச்சுருக்காங்க. அந்த லேடியும் அதை கவனிச்சுட்டு அங்கேருந்து ஒரு டெடி பேரை கையில் எடுக்கிறாங்க. அந்த டெடி பேரை பார்க்குறப்ப அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. என்னன்னா அந்த லேடியும் இன்னொரு சின்ன பொண்ணும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அதே சமயம் காட்டில் தான் காட்டுறாங்க. காட்டில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் இந்த லேடியை காட்டினா அந்த லேடி இந்த டெடி பேரை கையில் வச்சுக்கிட்டு இந்த பெட்ஷீட்டை தான் பார்க்குறாரு. அந்த பெட்ஷீட்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் அசைய ஆரம்பிக்குது. அது என்னன்னு பார்த்தா ஒரு டெட் பாடியோட கால். அப்போ இவ்வளோ நேரமாக டெட் பாடிஸை தான் பெட்ஷீட்டால் கவர் பண்ணியிருக்கீங்களா? அதை கவனிச்சுட்டு இந்த லேடி சொல்கிறான், அவங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தலையில் சுட சொல்லி, தலையில் சுடுங்கடா அப்படின்னு திட்டிட்டு போடுறாங்க. மறுபடியும் அந்த காட்டு பக்கமாக காட்ட அங்கே ஒரு சின்ன பொண்ணு ஓடிட்டு இருக்கா. அவள் முகத்தை காட்டினா அவள் பார்க்குறதுக்கு அந்த ஃபோட்டோவில் அந்த சின்ன பொண்ணு மாதிரியே இருக்கா. அவள் ஓடிக்கிட்டு இருக்கப்போ இந்த படத்தோட டைட்டில் கார்டையும் போடுறான், த விச். அடுத்த சீன்லேயே இந்த லேடியும் சரி வந்த வேலை முடிஞ்சிச்சின்னு போகிறதுக்கு தயாராக இருக்கிறப்ப தான் அந்த அடியார் சொல்கிறான், எங்களால் ஹீரோயினை கண்டுபிடிக்க இல்லை, இவன் மட்டும் தான் கிடச்சான் அப்படின்ட்டு இவனை காட்ட அந்த லேடி, ஏன்டா அவள் பின்னுக்கு போயிட்டு நீ உன்னோட வாழ்க்கையை பாழாக்கிக்கிற அப்படின்ற மாதிரி திட்ட இவன் பங்கு திட்டிட்டு அந்த சின்ன பையனை கூட்டிகிட்டு போக சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த லேடி சொல்கிறான், அந்த பொண்ணை எப்போ கண்டுபிடிப்பீங்க அப்படின்ற மாதிரி. எங்களால் கண்டுபிடிக்கல, மற்றவங்க மாதிரி இல்லை, ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு சொல்ல அந்த லேடியும் ஆமாம் அவளை கண்டுபிடிக்க கஷ்டம், ஆனால் 8 வயசு குழந்தை தானே, எப்படியும் அவள் செத்து போயிடுவா, அவளால் சர்வே பண்ண இயலாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்லேயே ஒரு விவசாயி காட்டுறாங்க. அவர் அவர் மாட்டுக்கு தீவினைகளை ரெடி பண்ணிக்கிட்டு பேரமாக பார்த்து ஏதோ ஒரு விஷயத்த தூரத்தில் கவனிக்கிறாரு. அதை நான் கிட்ட போயிட்டு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு. அது யாருன்னா அந்த காட்டுக்குள்ளேருந்து தப்பிச்சு அதே பொண்ணு தான். இவரும் உடம்பு ஃபுல்லாக அடிபட்டுருக்கதை கவனிச்சிட்டு அந்த ஊரில் இருக்க ஒரு டாக்டர்கிட்ட அந்த சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. அவரும் பொண்ணுக்கான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்துட்டு வெளிக்காயங்கள் மட்டும் தான் இருந்துச்சு, உள்காயங்கள் எதுவும் இல்லை, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சின்ன பொண்ணு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்க இந்த விவசாயி வாங்க பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்ட்டு காட்டுறாங்க. இவங்க நம்ம படத்தோட ஹீரோயின் கூஜாயின். இவங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட கடைக்கு அவங்களோட மாடுகளுக்கு தீவினை முடிஞ்சிச்சு, கொஞ்சம் கடனாக தர முடியுமா அப்படின்னு கேட்க அவர் உங்களுக்கு நிறைய தீவினை கடனாக கொடுத்துறேன், இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே சமயம் அந்த கடைக்காரோட பையன் அவருக்கே தெரியாமல் ஹீரோயினுக்கு தேவையான தீவினைகள்லாம் பார்சல் பண்ணி ஹீரோயினோட வண்டியில் போட்டு அனுப்பிடுறாரு. இதை பார்த்துட்டு அவரோட பையனை திட்டிக்கிட்டு இருக்கப்போ தான் அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரர் வர்றாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, ஏன் இப்படி பையனை போட்டு திட்டுறீங்கன்னு. இந்த கடைக்காரரும் இங்கே நடந்ததெல்லாம் சொல்ல அவரும் அதை கேட்டுட்டு, ஆமாம் அந்த பொண்ணு லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு அந்த தேவையான தீவினைகளை கொண்டு போய்ட்டு கொடுக்குறப்ப அவங்க அப்பா சொல்கிறாரு, உன்னை எத்தனை தடவை வண்டி ஓட்ட வேணும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டு உங்கள் அம்மாவை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஹீரோயினும் இவங்க அம்மாவை பேசுகிறத வச்சு பார்த்தா ஹீரோயினோட அம்மாவுக்கு ஞாபக மறதி சம்மந்தமான ஏதோ ஒரு நோய் ஒன்று இருக்க போல். அதே நாள் நைட் இவங்கெல்லாம் டின்னர் சாப்பிட்டுக்கிறப்ப நியூஸில் என்ன ஓடுனா, இவங்கள போலவே ஒரு பண்ணை வச்சுருக்க விவசாயியோட வீடு காரணமே தெரியாமல் தீப்பிடிச்சு இருந்திருக்கு. இதை கேட்டுட்டு ஹீரோயின் அப்பா சொல்கிறாரு ஹீரோயின் கிட்ட. ஹீரோயினும் இதை கேட்டுட்டு, நீங்கள் இப்படி செய்யாதீங்க, இதை விற்கிறது ஏற்கனவே நஷ்டத்தில் தான் போயிட்டு இருக்குது, இன்னும் நஷ்டமாக தான் ஆகும் நீங்கள் இதை விற்றீங்கன்னா அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அப்பா, என்ன பண்ண, அது பட்னியாக கிடந்த சாப்பிட்றத விட இன்னொருத்தவங்க கிட்டே போயிட்டு உயிர் வாழட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் இதை கேட்டுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குளிச்சிட்டு இருக்கப்போ தான் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு தலைவலி வருது. அந்த தலைவலியாக அவங்களால தாங்கிக்கவே முடியலை. அங்கே கட் பண்ணி மறுநாள் காலையில் தான் காட்டுறாங்க. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் ஸ்கூலுக்கு போயிட்டுக்கிட்டு இருக்கப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு காம்படிஷன் இருக்குது, அங்கே நீ பார்ட்டிசிபேட் பண்ணேன்னா ப்ரைஸ் மணியாக சொல்லியிருக்கு, $5,00,000 வின் பண்ணலாம். அதை வின் பண்ணியான்னா மாட்டுக்கு தேவையான தீவினைகளையும் அப்புறம் அவங்க அம்மாவோட பில்ஸையும் நீயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஹீரோயினும் ஆமாம் இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே பாட்டு எதுவும் படிக்கலை, ஒரு சில கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு ஹீரோயின் பதில் சொல்கிறாங்க. அதே நாள் நைட்டு தான் காட்டுறாங்க. ஹீரோயினும் அவங்களோட ஃபேமிலியும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவங்க கூட தான் இருக்காங்க. டிவியில் என்ன போகுதுன்னா, ஹீரோயின் பார்ட்டிசிபேட் பண்ணால் அந்த டிவி ஷோ தான் காட்டுறாங்க. அதில் ஹீரோயின் ரொம்ப வித்தியாசமாக பண்ணி காட்ட அதை பார்த்துட்டு எல்லோரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தான் ஒரு ஃபோன் வருது. அதை போய்ட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அட்டன் பண்ணால் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ரூமுக்கு போயிடுறாங்க.
அப்போ தான் ஹீரோயினோட அம்மா சொல்கிறாங்க, இந்த உலகத்தை தாண்டி எதுவும் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா இந்த மக்களுக்கு பிடிக்காது, நீ கவனமாக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் அதை கேட்டுட்டு அவங்க ரூமில் போயிட்டு தூங்க போக மறுபடியும் அந்த தலைவலி நம்ம ஹீரோயினுக்கு வர ஆரம்பிக்குது. இந்த தடவை நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ கனவு மாதிரி வந்துட்டு போகுது. என்னென்னா யாரோ ஒருத்தன் தூரத்துலேருந்து இந்த வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி. அது யாருன்னா அந்த அடியாள் மாதிரியே இருக்கான் பார்க்குறதுக்கு. மறுநாள் காலையில் காட்டுறான். இவங்க மறுபடியும் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக எங்கள் ஸ்கூல் விட்ட உடனே ட்ரெயினில் ஏறி அந்த ஊருக்கு போகிறாங்க. அப்படி போயிட்டுருக்க வழியில் தான் இவங்களுக்கு எதுக்க இருக்க ஒரு பையன் வந்து இவங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவங்களும் என்னடா சிரிக்கிறானான்ட்டு பார்க்குறப்ப அவன் சொல்கிறான், ஹீரோயினை பார்த்து, உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா, நீ ரொம்ப வளர்ந்துட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் நீ யார், எனக்கு யாருன்னு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உனக்கு ஒன்று நிக்நேம் சொன்னால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹீரோயின் கிட்ட கேட்குறேன், நிஜமாலுமே உனக்கு என்ன யாருன்னு தெரியலை அப்படின்னு கேட்க, ஹீரோயின் இல்லவே இல்லைன்னு சொல்லிடுறா. சடனாக ஹீரோயின் கரையிற மாதிரி கையை கொண்டு வந்துடுறான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்துடுறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டும் கத்தி கூச்சல் போட்டு இவன் அங்கேருந்து விரட்டி விட்டுறாங்க. இவன் வந்து அந்த ட்ரெயினில் இருக்கிற ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டுருக்க வழியே இவனை ஒருத்தன் இடிச்சு விட்டுறான். இவனை ஒழுங்காக பார்த்து போக மாட்டேடா அப்படின்னு திட்ட, அவன் என்னடா நீ ஓவராக சத்தம் போட்ட அப்படின்னு கையை நிட்ட, இவன் பிடிக்கல, அவன் கையில் இருக்க வச்சு நொறுங்கி போயிடுது. அதுக்கப்புறம் அவனை அடித்து ஏதோ பொம்மை தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போயிட்டு அந்த ட்ரெயினுக்கு வெளியே வீசி விட்டுடுறான். அதே சமயம் நம்ம ஹீரோயினை எப்படி அந்த காம்படிஷனுக்கு போயிட்டு பாட்டு படிக்க அது அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் கவனிச்சிடு யாருக்கோ கால் பண்ணி சொல்கிறாரு. அது யாருன்னு பார்த்தா இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு லேடியையும் அடியாளையும் காட்டினால அவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. அவங்களும் ஃபைனலாக நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பேச, அதே சமயம் நம்ம ஹீரோயினும் அந்த மியூசிக் கான்சர்ட்டில் எப்படியோ ஜெயிச்சிடுறாங்க. இவங்க அந்த சந்தோஷத்தில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் அந்த தலைவலி வருது. அப்போ தான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோயின் இது சம்மந்தமாக டாக்டர்கிட்ட பார்த்துருக்காங்க. டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவளுக்கு மூளை சம்மந்தமான ஒரு நோய் இருக்குது. இதை சரி பண்ணலாம், அவங்களுடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸோட போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு இது சரி பண்ண இயலும், இல்லாட்டி கொஞ்ச நாட்கள் தான் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்த்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போகிற வழியில் தான் ஒரு 4-5 கார் வந்து ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை அவங்களே வழி மறைக்குது. என்னன்னு பார்த்தா, நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்க, அது சம்மந்தமாக உங்ககிட்ட கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் ஏலான்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் அவங்க சுற்றி வளைக்க ஆரம்பிக்க அங்கே கிடைச்ச ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மூலமாக இவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். இப்படி எஸ்கேப் ஆகி எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கான பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ தான் இவங்களை ட்ரெயினில் பார்த்து டிஸ்டர்ப் பண்ண அதே பையன் வந்து ஹீரோயினை பார்க்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, என்ன பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறியா, நான் வார வழியில் தான் ஒரு பஸ் பஞ்சர் ஆகிருந்துச்சு, அது நீ போக வேண்டிய பஸ் அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அப்போ இவன் தான் என்ன சரி பண்ணியிருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். இவன் சொல்கிறான், வயசான 2 பேர் வீட்டில் தனியாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சரி நடந்தால் யாருக்குமே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லு. ஹீரோயினும் இதை பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான். நீ உன்னால் முடிஞ்சளவு வேகமாக விட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் கிளம்பிடுறான். ஹீரோயின் இதை கேட்டுட்டு அவங்க வீட்டு இருக்க பக்கமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரமாக அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு போக சொல்லி அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. அவங்க அப்பா அதை கேட்டுட்டு ஹீரோயினோட வீட்டை நோக்கி போகிறாரு. அதே சமயம் அந்த பையனும் அவனுடைய கேங்கும் ஹீரோயின் வீட்டு வெளியே நிற்கிறான். அப்போ தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அப்பா வந்து இவங்கள பார்த்துட்டு ஐடி கார்டெலாம் செக் பண்ணி பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா எந்த விதமான டவுட்டும் இல்லை. அதுக்கப்புறமா ஹீரோயினும் இங்கே வர்றாங்க. ஹீரோயின் வந்துட்டு பார்க்குறப்ப இந்த போலீஸ் கார் மட்டும் நிற்கிது. இது கண்டுட்டு ஹீரோயின் போய் பயந்துடுறாங்க. ஹீரோயின் பயந்துட்டு அவங்க வீட்டுக்கு வேகமாக ஓடி போயிட்டு பார்த்தா எல்லோரும் உள்ளுக்கு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஏன் லைட்டை போட்டுட்டு விளையாட மாட்டேங்க அப்படின்னு திட்ட, அதுக்கப்புறம் அவங்களும் வெளியே போயிடுறாங்க. அப்போ தான் ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அப்பா சொல்கிறாரு, உனக்கு அவங்கள தெரியுமாம்மா, பார்க்க அமெரிக்கன்ஸ் மாதிரி இருந்தான், பார்க்குறதுக்கு எதுவும் சந்தேகப்படுற மாதிரி இல்லை, ஆனால் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, நீ மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறமா இன்னொரு வயசானவரை காட்டுறான். அவர் வந்து அவரோட டிரைவரோட அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்ப அவர் டிரைவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, உங்களுடைய கார்டன் ஏரியா மட்டும் திறந்துருக்கான்ட்டு. இவரும் அதை பார்த்துட்டு, என்னுடைய கார்டன் ஏரியாவா, அது என்னுடைய அக்சஸ் இல்லாமல் யாராலையும் நுழையவே இல்லாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா அங்கே போயிட்டு பார்த்தா இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கொடூரமாக கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. இது யார் பண்ணான்னு பார்க்குறப்ப தான் நம்ம ஹீரோயினை எப்போயுமே தொந்தரவு பண்ணிக்கிட்டு அந்த பையனோட கேங் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த வயசானவரும் இங்கே நடந்ததெல்லாம் பார்த்துட்டு, ஏன் என்னுடைய ஃபேமிலியை கொலை பண்ணேன்னு கேட்குறான். ஆமாம், உங்களை கொலை பண்ண தான் எங்களை அனுப்புனாங்க, ஆனால் என்ன ஒரே போர் அடிச்சிச்சு, அதனால தான் உங்களோட ஃபேமிலியை கொலை பண்ணணும். சரி வா, அவங்களையும் கொலை பண்ணிடுறேன் அப்படின்னா அவரையும் கொலை பண்ணிடுறாங்க. அதோட அவர் கூட வந்து அவரோட டிரைவரையும் ரொம்பவும் கொடூரமாக கொலை பண்ணிடுறாங்க. ஏன் அவங்கள கொன்னாங்கன்னா, ஆக்சுவலாக இவங்கெல்லாம் பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸ். இதே மாதிரி 2 பேரை இது வரைக்கும் கொண்டு இருக்காங்கண்ணா. இதை யார் சொல்கிறான்னு பார்த்தா இந்த ரிசர்ச்சர்ஸுக்கெல்லாம் ஹெட்டு மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து
நம்மளோட அடியாள்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அடியாள் இவங்க பக்கம் போல். அவரும் இதை கூடிய சீக்கிரமாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி பேசிக்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறான். அவங்களாம் ஃபேமிலியாக டின்னர் சாப்பிட்டுக்கிறப்ப அவங்க அம்மா வந்து திடீர்னு இவங்க யாருன்ற மாதிரி கேட்டுறான். அவங்க அம்மாவுக்கு ஞாபகம் மறந்து முத்தி போச்சு போல். அதுக்கப்புறமா அவங்க அப்பாவும் சமாதானம் பற்றி கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதனால் நைட் காட்டுறான். ஹீரோயினுக்கு மறுபடியும் அந்த தலைவலி வருது. அந்த தலைவலினால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதா வெளியே போயிடுறாங்க. அதே சமயம் யாரோ உள்ளுக்கு வர மாதிரி தோணுது ஹீரோயினுக்கு. ஹீரோயின் சுதாரிச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறப்ப ஹீரோயினோட தலைக்கு நேராக கன்னை வச்சுருக்கான். இவங்களும் நீ யார் உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. ஹீரோ நீங்கள் யார், ஏன் இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ ஒத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீ யாருன்னு எனக்கு தெரியலன்னு ஹீரோயின் சொல்கிறான். அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டை கத்தியை வச்சு ஹீரோயினை மிரட்டான். ஹீரோயின் சடனாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போடுறான். என்னென்னு பார்த்தா அந்த அடியாள் கையில் அந்த கன்னை வாங்கி சடனாக அவங்க எல்லோரையும் சுட்டு தள்ள, அதே சமயம் அவங்களுக்கு தலைவர் மாதிரி இருந்தவனே ரொம்பவும் கொடூரமாக கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட ஃப்ரெண்டை ஹீரோயின் பார்க்க அவங்க ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதே நேரம் அந்த வீட்டுக்கு யாரோ வராங்க. அது யாருன்னு பார்த்தா ஹீரோயின் எப்பவும் வம்பிழுத்து கிடக்கு அதே பையன் தான். அவனும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஹீரோயின் உன்னுடைய ஞாபகங்களை நான் மறுபடியும் வர வைக்கிறேன், எங்களோட வா, இல்லாட்டி உன்னுடைய அப்பா அம்மா கொண்டுடும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் என்ன பண்ணேன்னா அவங்களோட போயிடுறான். அப்போ தான் அவன் ஃபோனில் செக் பண்ணி பார்க்குறான். என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்து சரியாக செட்டில் ஆகியிருக்காங்க. அதாவது பையனையும் மருமகனை இழந்துட்டு அப்புறம் பேரம்பேத்தி கூட இருக்கிறாங்களான்னு தெரியலை. நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்து தங்கியிருக்கு அப்படின்ட்டு அந்த பையன் சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமா அவனை படத்தோட ஓப்பனிங் சீனில் காட்டின அதே பில்டிங்க்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போயிட்டு பார்த்தா அந்த லேடி தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்காங்க. இவங்களும் ஹீரோயின் வர்றதை பார்த்துட்டு இருக்கிறப்ப அதே சமயம் அந்த அடியால் தான் கால் பண்ணான். இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹீரோயினும் ஒரு லேப்குள்ளே வந்து விடுறாங்க. ஹீரோயின் இதை கவனிச்சிட்டு ஏன் என்னை எங்கே கொண்டு வந்து கட்டி போட்டிங்க அப்படின்னு கேட்க, நீ தானே சொன்னேன் உனக்கு பல எதுவும் ஞாபகம் இல்லை, எனக்கு யாருன்னே தெரியலல்ல, அதுக்காக தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு இண்டக்ஷன் அடிக்கிறான். அதை அடித்த உடனே ஹீரோயினுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வரும். அதில் என்ன நடக்குதுன்னா இவங்களெல்லாம் வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். அதில் இவங்களை கொலை செய்ய ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறான். அப்போ அவனை அந்த லேடி கேட்குறான், உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சான்ட்டு. ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை என்ன கொல்ல பார்த்தீங்க அப்படின்ட்டு. ஆமாம், நான் அவங்கள கொல்ல பார்த்தோம். நாங்கள் இதில் முக்கியமாக 2 விஷயத்தை தான் கணக்கில் எடுத்தோம். ஃபிசிக்கலாகவும் பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க, அக்ரெசிவாக இருக்கிறவங்களும். இதில் 2 பேரும் ஒன்றா சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால எங்களுக்கு ரொம்பவே பயமாகிடுச்சு. இதில் நீ மட்டும் தான் பர்ஃபெக்டாக வந்த, இருந்தாலும் என்ன பண்ண, இது ஆபத்தில் போயிட்டு முடிஞ்சிடும்ன்ட்டு அவங்க எல்லாத்தையும் அழிக்க சொல்லிட்டோம். அதில் ஒன்றையும் அழிக்க சொல்லிட்டோம். ஆனால் நீ மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதை கேட்டுக்கிற இந்த மாதிரி நேரத்துலேயே அவங்களுக்கு வந்து உடம்புல எல்லா இடத்துலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதை அந்த லேடி கவனிச்சுட்டு, உன்னுடைய சிஸ்டமை நான் பீக் பண்ணிட்டேன், இதனால் உன் உடம்புல இந்த 2 இடத்துல ரத்தம் வந்து நீ செத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரே சொல்யூஷன் உன்னோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸோட போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் தான். அப்படி இல்லைன்னா இந்த இண்டக்ஷனை நீ மாதத்துக்கு ஒரு வாட்டி போடணும் அப்படின்ட்டு காட்டுறாங்க. அந்த இண்டக்ஷனை போட்டு அடுத்த நிமிஷமே ஹீரோயினுக்கு ஏதோ பவர் வந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. இதை அந்த பையனும் கவனிச்சுட்டு வேக வேகமாக அந்த ஹீரோயின் இருக்க லேபை நோக்கி வர ஆரம்பிக்கிறாரு. அந்த லேடி கேட்குறாங்க, இப்போ எப்படி இருக்கும் உனக்கு அப்படின்னு. ஹீரோயின்னு சொல்கிறான், நான் நினச்சதை விட நல்லா இருக்குன்னு. அவனும் என்னடா இப்படி சொல்கிறான்டா ஆச்சரியமாக பார்க்க. ஹீரோயின் சொல்கிறா, இதெல்லாம் நான் போட்ட பிளான் தான் அப்படின்ட்டு. அதே சமயம் அந்த பையனை காட்டினா அந்த பையன் கூட வந்தவங்க கேட்குறான், ஏன் இப்படி திடீர்னு அவசர அவசரமாக போகிறான்னு. அந்த பையன் சொல்கிறான், நம்ம ஹீரோயின் நம்மளை நல்லா ஏமாற்றிட்டா, அவள் போட்ட பிளான் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயின் அவன் பக்கத்தில் இருந்தவனை கன்சியூமர் நேரத்தில் அடித்து கொண்டுட்டு ஹீரோயினுக்கு நேராக எதுக்கு இருக்க அந்த கிளாஸில் கண்ணால் ஷூட் பண்ண அந்த கிளாஸுக்கு எதுவும் ஆகலை. பார்த்தா அது புல்லட் ப்ரூஃப் போல். அதே நேரம் அந்த லேடி வந்து கேஸை ஆன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த கேஸ்குள்ளேயே மறைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ரிமூவ் பண்ண ஹீரோயினுங்கன்னு பார்த்தா ஹீரோயினை காணும். அங்கே மேலே பார்த்தா அந்த வென்டிலேஷன் சிஸ்டம் வழியாக இந்த லேடி இருக்க இடத்துக்கே வந்துடுறாங்க. இங்கே வந்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறான்னு பார்த்தா, இதெல்லாம் என்னுடைய பிளான் தான், இப்படி செஞ்சால் தான் நீங்கள் வருவீங்க என்னைய தேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயம் என்ன நடந்துச்சுன்னு பேக்ரவுண்டில் காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இவங்க தேடி வந்த ஒவ்வொரு நேரமும் நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு தான் இருந்திருக்கு. இவங்க தான் இதை கவனிக்கலை. அப்புறமா சரி இந்த வேக்சின் தயாரிக்கிற லேப் எங்கே இருக்குன்னு அந்த லேடிக்கிட்ட கேட்க அந்த லேடியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி இதில் மிச்சம் மீதி சரி எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு அவருடைய காலில் ஷூட் பண்ணுறாங்க. இவங்களும் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோயினை அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராகிறாங்க. அதே சமயம் அந்த பையனை காட்டுறாங்க. அவன் வந்து நம்ம ஹீரோயினை தேடி வந்துகிட்டு இருக்கப்ப இந்த அடியார் அங்கே வந்துடுறான். அவன் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறப்ப அந்த பையன் மட்டும் எப்படி அவனுக்கு எஸ்கேப் போய் நம்ம ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதை கண்டுட்டு அந்த அடியாலும் வரான். அப்போ தான் நம்ம ஹீரோயினை காட்டுறான். அந்த லேப்
அந்த லேபை தேடி போயிட்டு இருக்கப்ப தான் அந்த பையன் வந்து ஹீரோயினை மீட் பண்ணான். ஹீரோயினை மீட் பண்ணி ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க ஹீரோயின் சும்மா இல்லை, அந்த பையனை அடின்னு போட்டுட்டு அந்த லேடியை பார்க்குறப்ப அடியாள் அங்கே வந்துடுறான். அடியாள் வந்து ஹீரோயினை ஷூட் பண்ணால் ஹீரோயின் யார்டா இது அப்படி பார்க்குறாங்க. அதே நேரம் அந்த பையனோட குரூப்பில் அந்த பொண்ணு வந்துடுறான். அந்த பொண்ணு அந்த அடியாவை ஷூட் பண்ணிவிட்டு இந்த லேடியையும் கொண்டு போட்டுறாரு சடனாக. அதுக்கப்புறமா ஹீரோயினை பார்க்க ஹீரோயின் ஆளையே காணோம். பார்த்தா இவன் பின்னால் தான் இருக்காங்க. இவனை ஒரே பிடியை பிடிச்சி இவனை கழுத்தை திருப்பி கொண்டு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் அடிக்கிறதுக்கு அந்த பையன் மறுபடியும் வர. அதே சமயம் ஹீரோயினுக்கு பின்னால் இந்த பையன் கூட இருக்க அந்த பொண்ணும் வந்து ஹீரோயின் அடிக்க ட்ரை பண்ணுறா. அப்போ ஹீரோயின் என்ன செய்கிறாங்க, அந்த பொண்ணோட முகத்தை பிடிச்சி அப்படியே ஒரே நசுக்கில் கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் லேப் எங்கே இருக்குன்னு கேட்க சொல்லவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறமா அவனையும் கண்ணால் ஷூட் பண்ணி மிச்சம் மீது வேக்சினை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டு நேராக அவங்க வீட்டை தான் பார்க்குறாங்க. வீட்டை பார்த்தா அவங்க வீட்டு முழுக்க போலீஸாக இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. அப்பா அம்மா பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு தேவையான அந்த மருந்துகளை கொடுக்குறாங்க. அதாவது என்ன மருந்துனா, இவளுக்கு கிடைச்ச அந்த இன்ஜெக்ஷன் தான். இது ஒரு 8 மாதம் யூஸ் பண்ணுங்கள், அம்மாவுக்கு குணமாயிடும் அப்படின்னு அவங்க அப்பாயிட்ட கொடுக்க ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா. போகிற வரையில் அவங்க ஃப்ரெண்டையும் பார்த்து ஒரு டாட்டா காமிச்சிட்டு தான் போடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 மாதம் கழிச்சுன்னு காட்டுறாங்க. அங்கே போய்ட்டு ஹீரோயின் யாரையும் மீட் பண்ண அது யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு அந்த வேக்சின்ஸை கொடுத்து அந்த லேடியோட ட்வின் சிஸ்டர். அவங்களும் உனக்கு இது தானே தேவைன்னா அதே வேக்சின்ஸை காட்ட, எனக்கு இது வேணாம், இது உருவாக்குற ஃபார்முலா தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மட்டும் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அப்படி மேலே பார்க்குறாங்க. அது யாருன்னு பார்த்தா ஹீரோயின் மாதிரியே உருவாக்கப்பட்ட இன்னொரு பொண்ணு. ஹீரோயின் அவங்கள பார்த்து சிரிக்க, அவங்களும் சிரிக்க இதோட படமும் முடியும். இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களை பார்க்கணுன்னா மறக்காம நம்ம வாய்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற படம் தினமும் உங்களை தேடி வரும்.